இட்ஸ் ஃப்ரைடே ஈவினிங் சடனாக வந்து திருவண்ணாமலை போகலான்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாரும் பிளான் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். வீட்டில் எல்லாருக்குமே வந்து திருவண்ணாமலை போய் சாமியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சரி கிரிவலம் தான் போக முடியல, கோயிலுக்காவது போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி தான் கிளம்பணும். கார்த்தி மாமாவும் சந்தோஷம் ஃபஸ்ட்டு என்னோட மாமியாரையும் லாவண்யாவும் போய் இறக்கி விட்டுட்டு வந்துட்டாங்க. பின்னாடி நாங்கள் 3 பேரும் ஆட்டோ புக் பண்ணி வந்து பஸ் ஸ்டாப் போயிருந்தோம். ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கிளம்பாக்கம் போகிற பஸ்ஸே வரல. ஒரு வழியாக 3/4 மணி நேரம் கழிச்சு ஒரு பஸ் வந்துச்சு. ஏறி நானும் ஃப்ரெண்டும் விண்டோ சீட் பிடிச்சி உட்காந்துட்டோம் பாப்பா வச்சுக்கிட்டு. அப்படியே கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு அதை பேசிட்டே போயிட்டு இருந்தோம். கிளம்பாக்கம் வந்துருச்சு. கிளம்பாக்கம்லேருந்து திருவண்ணாமலை பஸ் பிடிச்சோம். ஆக்சுவலி நாங்கள் கிளம்பாக்கம் பஸ்ஸு ஏறும்போதே அரௌண்ட் 12:30 12:45 இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் ஏர்லி மார்னிங் அங்கே ரீச் ஆகும்போது வந்து 3:30 3:45 அங்கே நியூ பஸ் ஸ்டாண்டில் தான் இறக்கி விட்டாங்க திருவண்ணாமலையில். அங்கேருந்து கோயில் கோபுரத்துக்கு நாங்கள் ஆட்டோ பிடிச்சோம். ஒரு ஆளுக்கு 50 ரூபான்னு சொன்னாங்க. கம்மி பண்ணவே மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு நாங்களும் கொடுத்து கோபுரத்துக்கிட்ட வந்துட்டோம். கோபுரம் கிட்ட போனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து ஸ்பெஷல் டிக்கெட்ஸ் இருந்துச்சு, லெஃப்ட் சைடில் வந்து ஃப்ரீ தரிசனம் இருந்துச்சு. ஃப்ரீ தரிசனமே காலியாக தான் இருக்கும், போயிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பார்த்தோம். நாங்கள் அந்த டைமுக்கு 3:45 3:50க்கு போகும்போதே வந்து அவ்வளோ கூட்டம் உட்காந்துட்டு இருந்தாங்க ரோட்டில். நாங்களும் அங்கே தான் உட்காந்து சாமி தரக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். 5:30க்கு தான் வந்து கேட் ஓப்பன் பண்ணாங்க. ஃப்ரீ தரிசனம் தான் நாங்கள் உள்ளே வந்தோம். கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்காதன்னு வந்து சந்தோஷம் சொன்னதுனால நான் ஃபோனை ஆஃப் பண்ணிட்டேன். வெறும் அந்த குளம் வரைக்கும் தான் என்னால் கேப்சர் பண்ண முடிஞ்சிச்சு. சாமி அப்புறம் உள்ளே போய் நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு வெளில வந்துட்டோம். வெளில வந்தோடனே அத்தை வந்து ஏதாவது வாங்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க. நானும் லாவணியாவும் பார்த்துட்டு இருந்தோம். நானும் லாவணியாவும் பார்த்தபோது நாங்கள் வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னெட் தான் வாங்கினோம். சாமி இருக்க மாதிரி அண்ணாமலையாரும் அம்மாவும் இருக்கிற மாதிரி ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் தான் வாங்கியிருந்தோம். என்னோட அத்தை வந்துட்டு கல்பிள்ளையார் வாங்கியிருந்தாங்க. வீட்டில் கல்பிள்ளையார் வச்சிருந்தது ஆல்ரெடி உடஞ்சிருச்சு. ஸோ புதுசு வாங்கி வைக்கலான்னு சொல்லிட்டு அங்கே தான் வாங்கியிருந்தாங்க. உள்ளேயே பிரசாதம்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டோம். வெளில வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட் இருந்துச்சு. எங்களுடைய 5 பேர் செருப்புமே காணாமல் போயிடுச்சு. எங்கே போச்சுன்னே தெரியல. நாங்களும் சுற்றி சுற்றி தேடினோம். அப்புறம் அங்கே கடையில் விசாரிச்சப்போ கோயில் கோபுரத்துக்கு எதிரில் ஒரு கிரவுண்ட் இருக்குது, அங்கே போய் செக் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அவ்வளோ ஸ்லிப்பர்ஸ் இருக்கா, நான் எங்கள் 5 பேர்த்தில் ஒருத்தர் ஸ்லிப்பர் கூட எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. தேடி தேடி ரொம்ப டயர்டாயிட்டோம். பட் இருந்தாலும் கோயிலுக்கு வந்து செருப்பு தொலைஞ்சா நல்லதுன்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போய் பஸ் ஏறி உட்காந்துட்டோம். உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.